மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குட்டி காவேரியை காணும் இல்லையா? நேரா வீட்டுல வந்து விஜயும் காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம சித்தப்பா விஜயோட சித்தப்பா அந்த ராகவ் தான் பாப்பாவா கடத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் தான் ஜெயில இருக்கானே அப்படின்னு விஜய் சொல்ல, இல்ல அவன் ரிலீஸ் ஆயிட்டான். ரிலீஸ் ஆனது மட்டும் இல்ல, நான் அவனை பார்த்தேன். நீங்களாம் ஜாலியா இருக்கீங்களா அப்படின்னு மிரட்டிட்டு போனா, எனக்கு என்னமோ இதை வச்சு பார்க்கும் பொழுது அவன் தான் நம்ம பாப்பாவை கடத்திருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு பயம் வந்துருச்சு. அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் கடத்தியிருப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ராகவோட வீடு எப்படியோ அன்புக்கு தெரிஞ்சிருக்காட்டுக்கு நேரா காவேரி விஜய் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு நேரா வந்து ராகவோட வீட்டுக்கு தான் போறாங்க. போற வழியில இந்த காவேரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த ராகவ் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தானே பிரச்சனை, உங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறான், உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பகை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பகையே ஒன்னாலதாமா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயோட சித்தப்பா மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல வந்து அங்க இருக்கிற ரவுடிங்களை மிரட்டி கேட்கிறப்ப, அண்ணன் இங்க வரவே இல்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்புக்கு ஞாபகம் வந்து அந்த கார் நம்பர், அதாவது ராகவ் வந்த கார் நம்பர் எப்படியோ நோட் பண்ணி வச்சு அதை போலீஸ் கிட்ட கொடுத்து அந்த காரை எப்படியோ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இவங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த கார் எங்க போகுதோ அந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ரவுடிங்க ராகவுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் நீங்க தான் குழந்தைய கடத்துனீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான், உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ராகவ் எப்படி இவனுக்கு நம்ம தான் குழந்தைய கடத்தினது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி காரை ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா நம்ம விஜயோட சித்தப்பா காவேரி 3 பேருமே அங்க போயிடுறாங்க. போயிட்டு ராகாவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு அடிச்சு பாப்பாவையும் காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.